திரு ஷபீர், அதிமுக பலவீனப்படுத்தப்படுகிறதா தாவேகாவால? அதிமுகவுக்கான அந்த ஸ்பேஸ் அப்படின்றது சுருங்கிட்டே போகுது அப்படின்னு தான் பார்க்குறேன். நீங்கள் அந்த கட்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அது ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலம் கொண்ட கட்சி, எல்லாமே சரிதான். ஆனால் அந்த கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது. அதை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் மத்தியில் பிரச்சனை, கட்சி 4ஆக பிளவுபட்டு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு அந்த கட்சியில ஒரு எதிர்காலமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது ஏற்படுகிறது. அப்படின்னும் போது ஒரு விதமான ஒரு தோய்வு, ஒரு விதமான ஒரு சோர்வு மனப்பான்மை என்பது அந்த தொண்டர்களுக்கு இருக்கு. இப்போ இந்த ரோட் ஷோவே இபிஎஸ் அவர்கள் செய்வது 2 விஷயம் பண்றாரு அவர். ஒன்று என்னன்னா, கட்சியை தொண்டர்கள் மத்தியில் கட்சியை உற்சாகப்படுத்த வேண்டும். 2வது, பாஜக கிட்ட இருந்து அதிமுகவுக்கு இன்னைக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்பது காத்து கொண்டு இருக்கிறது. அது என்னன்னா, நாளைய தினம் இபிஎஸ்ஐ முன்னிறுத்தி இந்த தேர்தல் நடத்தினாலும் இபிஎஸ் தான் முதலமைச்சராக வருவார் அப்படின்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அமித்ஷா என்ன சொன்னாரு? இபிஎஸ் உடைய தலைமையில் தேர்தல் நடத்தப்படும், அவரை முன்னிறுத்தி தேர்தல் நடத்தப்படும் அப்படின்வாங்க. ஆனா அவரை முன்னிறுத்தி தேர்தல் நடத்திட்டு முதலமைச்சர் வேறு யாராவது வேணா கூட வரலாம். அது எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து தேர்வு செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இன்னைக்கு அதிமுக சிக்கி இருக்கிறது அப்படின்னும் போது அவருக்கு பர்சனலா தேவைப்படுது. இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போய் தனக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, தனக்கு பின்பு இந்த கட்சி தொண்டர்கள் நிற்கிறார்கள், ஒரு பெரிய அளவுக்கு போகின்ற இடத்துல எல்லாம் கூட்டம் தேர்தல் இன்னும் 1 வருஷம் இருக்கு. இன்னைக்கு நீங்க கூட்டம் போய் இன்னைக்கு நீங்க லேப்டாப் தரேன், இன்னைக்கு நீங்க காசு தரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மக்கள் அன்னைக்கு எப்படி அதை மனசுல வச்சுட்டு வாக்களிப்பார்கள்? தேர்தலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு நடப்பது அதிமுகவுக்கு, அதிமுக தலைவர்களுக்கு அவர்களுடைய ஸ்பேஸை செக்யூர் பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இந்த பிரச்சார பயணங்கள்லாம் அப்படிதான் திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. 2வது, இப்போ ரகு சார் பேசும்போது சொன்னாரு, நீங்க பாஜகவை விமர்சிக்க வேண்டும் அப்படின்றது சரி. பாஜகவுடைய விமர்சனம் அப்படின்றது நீங்க எந்த அளவுக்கு அதை தொடர்ந்து நீங்க அதிமுக மீது வைக்கிறீர்களோ, அதிமுகவுக்கு பலவீனம் தான் அடைந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ரீதியாக. அப்போ நீங்க இந்த இடத்துல விஜயும் அதிமுகவை அட்டாக் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல எனக்கு அது ஒரு பெரிய, இப்போ வரக்கூடிய ஒரு கட்சி அதை ஏன் பண்ணணும்? 2வது, விஜய் அதிமுகவை அட்டாக் பண்ணா அதிமுக தான் கன்சாலிடேட் ஆகும். இல்ல, 2வது இடத்திற்கு ஒரு போட்டி அப்படின்னு வரும்போது தாவேகா தான் 2வது இடம்னு கிளைம் பண்றாங்க, அதிமுக நாங்க தான் 2வது இடம்னு கிளைம் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க விமர்சிக்கிறதும் கூடாதா? இல்ல, விமர்சனம் செய்யலாம், நீங்க இஷ்யூஸ்ல விமர்சனம் பண்ணலாம். பட் எடுத்த உடனே நீங்க விமர்சனம் அதிமுகவையும் செய்ய வேண்டும் அப்படின்றது ஒரு கோரிக்கை கிடையாது. அதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஆளுங்கட்சியை தான் விமர்சனம் செய்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். நீங்க ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணும்போது தான், ஆளுங்கட்சி உங்களை விமர்சனம் பண்ணும்போது தான் அது அந்த இது கரெக்டா இருக்கும். அப்பதான் உங்களுக்கும் ஒரு வளர்ச்சி என்பது இருக்கும். இப்ப இது என்ன பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டுல முடிச்சிடறேன் ஒரே ஒரு சேர்த்து பேசுறீங்க. இப்ப நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அதிமுக எதிர்ப்பு மிக முக்கியமான காரணம் இல்ல, பாஜக எதிர்ப்பு தான் மிக முக்கியமான காரணம். அப்ப பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த 4 ஆண்டுகள்ல நீங்க பாஜகவை திமுக எதிர்க்கிறது இல்லைன்னு சொல்ல, பட் முன்பு இருந்தது போல திமுக எதிர்க்கிறது ஆட்சியில இருந்துகிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு. இன்னைக்கு எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரும்போது கோ பேக் மோடி அப்படின்ற ஹேஷ்டாக திமுக தான் பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்துறாங்க. இன்னைக்கு அதே திமுகவினர் அந்த ஹேஷ்டாக் கூட போட மறுக்கிறார்கள் அப்படின்னும் போது இதெல்லாம் பாஜக எதிர்ப்புல எந்த அளவுக்கு திமுக விமர்சனம் பண்ணி தாவேகாம அதை போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு திமுக அந்த விமர்சனங்களை எல்லாம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறதா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்குல்ல. ஒரு பாஜகவுடைய ஒரு அசுர ஒரு அரசியல் பலத்தை பார்த்து திமுகவுக்கும் ஒரு செக் இருக்கு அப்படின்றதும் முக்கியமான விஷயம். திரு செந்தில்வேல், இன்னையோட காணொலியில கூட 2 பேரும் இந்த புகைப்படங்களும் சரி, நேரடியான விமர்சனங்களும் இருந்தது. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் ஷபீர் பேசுகின்ற பொழுது, ரொம்ப கவனமாக கவனிச்சனால சொல்றேன். அதிமுக தொடர் தோல்விகளால் அது கொஞ்சம் பலவீனம் அடைந்து வருகிறது, அது பல சிக்கல்களை சந்தித்து வருகிறது, பலவீனம் அடைந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, ஏற்கனவே அது பல முனை தாக்குதல்களில் அவர் சொல்லுகின்ற பொழுது, பல்வேறு தாக்குதல்களில் அது பலவீனம் அடைந்து வருகின்ற பொழுது மேலும் விஜயும் ஏன் அதை தாக்க வேண்டும்? தட் மீன்ஸ் விஜயும் தாக்கின்ற பொழுது அது பலவீனம் அடையும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தார். அடுத்த வார்த்தை அவர் பயன்படுத்திய வார்த்தை, ஆனால் விஜய் அப்படி தாக்குனா அதிமுக கன்சால்டேட் ஆகி வலுப்பெறுங்கிறார். எனக்கு 2மே முரணா இருக்கு. முதல்ல சொன்னது தொடர் தாக்குதலாக அது பலவீனம் அடைகிறது, விஜயும் தாக்குனா அது பலவீனம் அடையும். அடுத்த வார்த்தை விஜய் தாக்குனா அது பலம் அடையும் அப்படின்னா எனக்கு அதுல எதை எடுத்துக்கிறது? பலவீனம் அடையும்னு சொல்றாரு. ஆளுங்கட்சி விமர்சனம் இல்லங்க, விஜய் இல்ல, அவர் 2வது சொன்ன வார்த்தை விஜய் அதிமுக விமர்சித்தால் அதிமுக பலம் பெறும்னாரு, கன்சல்டேட் ஆகுனாரு, பலம் பெறும்னாரு. அப்படின்னா பலம் பெறட்டும், அதிமுக பலம் பெறட்டும்.
அதிமுக பலம் பெற வேண்டும் அப்படின்றது திமுகவுடைய எண்ணமாக இருக்கலாம். இல்ல, திமுகவுக்கு இல்ல, அதான் முக்கியமா இல்ல, தெரியும். சார், திமுக பாஜக கூட்டணியை எதிர்ப்பது அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்ப்பது திமுகவுக்கு ஈஸி. ஆனா அதே தாவேகாவை வந்து எதிர்கொள்வது கொஞ்சம் சிரமம். எக்ஸாக்ட்லி. அவர் வந்து பெரியார் அண்ணாவை வந்து தலைவர்களா வரிச்சு ஒன்றிய அரசுன்னு சொல்லி பிஜேபியை எதிர்க்கும் போதுதான் பிரச்சனை வருது டிஎம்கேக்கு. டிஎம்கே விஜய் ஏன் சீரியஸா பாப்பாங்க? விஜய் ஏன் சீரியஸா பாப்பாங்க? பேசுறாருங்க. இல்ல, எனக்கு ரெண்டு பேரும் திருப்பி ஒரு விஷயத்தை தரவுகளை தரவே மாட்டேங்கிறாங்க. சாரி, ஷபீரை கூட நான் சொல்ல, தோழர் ரகு தான் சொல்றேன். பயங்கரமா அப்படியே மோடியை மிரட்டி விட்டாப்ல விஜய் சொல்லல. நீங்க அப்படிதான் பேசுறீங்க. ஒரு நிமிஷம், ஒரு உதாரணம் சொல்லிட்டுமா சொல்ல. ஒரு நிமிஷம், சாரி, ஒரே ஒரு நிமிஷம். மோடியும் விஜயும் கிட்டத்தட்ட ஒரு விஷயத்துல ஒரே மாதிரி இருக்காங்க. எப்படி தெரியுமா? நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கதறினார்கள், கெஞ்சினார்கள், எவ்வளவு வேண்டுகோள் வைத்து பார்த்தார்கள். ஐயா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, இந்த ட்ரம்ப் சொல்றது பொய்ன்னு சொல்லுங்க ஐயா, ட்ரம்ப்பை கண்டிங்க. நாங்க ட்ரம்ப்ங்கிற பேரே கடைசி வரைக்கும் மோடி வாயிலேருந்து வரல. ஆனா மோடி அமெரிக்கா கண்ணில் வரல விட்டு ஆட்டிட்டாரும் பாஜக காரங்க பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. இதே மாதிரி ஐயா மோடியை எதிர்த்து அல்லது பாஜகவை எதிர்த்து ஏதேனும் சொல்றேன். அவர் பாருங்க, ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாஜக பத்தி பேசிட்டு தான் எனக்கு புரியவே இல்லை. மாஸ்க் இடிக்கிற மாதிரி அதுல ஒரு ஃபுட்டேஜ் இருந்தது. டிஎம்கே அதே மாதிரி ஏதாவது என்னங்க இது இப்படி பேசுறாரு? டிஎம்கே அது மாதிரி ஏதாவது ஒண்ணா இல்ல இப்படி பேசுறீங்க? இல்ல, விஜய் சொல்றாரு ஃபாசிஸ்ட் கூட சொல்றது இல்லங்கறாரு. டிஎம்கே வந்து பிஜேபி ஒரு நிமிஷம், சாரி, இது என்னங்க வாதம் எனக்கு புரியல. பாசிசமா பாயாசமான்னு கேட்டவர் யாரு? பாசிசம் திமுக எதை சொல்லிச்சு? ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் நின்னு பேசிருக்காங்க. இப்பனா என்ன காலையில டெய்லி காலையில இல்ல, அதாவது நாங்க ஆட்சியில இருக்கும்போது திமுகவோட ஸ்டாண்ட் என்ன தெரியுமா? ஆட்சியில இருக்கும்போது நம்ம ரொம்ப கண்ணியமா இருக்கோம். எனக்கு புரியல. எனக்கு உண்மையிலே ஐ டிட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் காம்ரேட் ரகு. எனக்கு புரியவில்லை. இப்ப ஆட்சியில யார் இருக்கா? திமுக தான் இருக்கு. இப்ப கட்சி ஆரம்பிச்சது யாரு? விஜய். இந்த விஜய் தான் சொன்னாரு, நீங்கள் பாசிஸ்டுகள் என்று, பாசிச பாஜக என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுகிறீர்களே, அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் என்ன பாயாசமானு கேட்டாரு. இப்ப ரகு என்ன சொல்றாரு? பாசிசம்னு சொல்லவே இல்ல, பாசிஸ்டுகள் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு விஜய் சொல்றாருங்கிறாரு. ரெண்டுல எது விஜய் சொல்றாரு? இல்ல, ஷபீர் சொன்னதுதான். எதிர்கட்சியா இருக்கிற போது திமுக எந்த வீரியத்தோட பாஜகவை எதிர்த்ததோ இப்ப காரணங்கள் அதிகரிக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பெடரலிஸ்டுக்கு எதிரா இருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை இன்னும் காத்திரமா பேசணும். சரி, ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறேன். திமுக ஆட்சி கட்சியா இருக்கிறது அந்த இடத்துக்கு வரல. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு. வலுவான எதிர்கட்சியாக இன்றைக்கு களத்துல வந்து தாவேகா செயல்படுதுனே வச்சுப்போம். திமுக எதிர்கட்சியா இருக்கின்ற போது பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்து கோ பேக் பண்ணி சொல்லிச்சுல, அதை விஜய் சொல்ல வேண்டியதானே? அவரு ஸ்ட்ராட்டஜி வந்து தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்புங்கிறதுக்கு ஒரு கரன்சி இருக்குங்க, அதை அவர் நம்புறாரு. அப்ப கரன்சி தான் எல்லா கட்சிகளுக்கும் செல்வாக்கு தானே. பேசலாம். திரு ராம்கி, தொடர்ந்து மறுபடியும் சொல்லப்படுவது அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்காக தாவேகா இந்த மாதிரி பேசுதான்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இரண்டாவது இடத்திற்கு தாவேகா குறிவைக்கிறதா அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கே. இல்லை, நீங்கள் அதிமுகவை குறிவைக்கிறதா அப்படின்னா அப்போ ஏன் நாம் தமிழர் இயக்கத்தை வந்து குறிவைக்கலையா? அப்படி இல்லை, விஜய் தன்னை பொசிஷன் செய்ய நினைக்கிறார். அதற்கு ஒரே வழி வந்து பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. இதை என்று செய்தாலே போதும், தன்னால் வந்து ஒரு இரண்டாம் இடத்துக்கு வர முடியும்னு அவர் நம்புகிறார். அதற்காகத்தான் அவர் வந்து எதிர்ப்பு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ 1967 நடந்த எழுச்சி மாதிரி, 1977 நடந்த மாதிரி, இதெல்லாம் அவர் சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்னால் தான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறார். அதில் அடிப்படையில் அண்ணாவை இருக்கிறார். 1967 அண்ணா ஒரு மெகா கூட்டணி கட்டமைத்தார். ஆனால் அவர் முதல்வர் வேட்பாளர் கிடையாது. ஆக்சுவலாக அவர் இன்ஃபேக்ட் அவர் சட்டமன்றத்துக்கே அவர் போட்டியிடல. அவர் போட்டியிட்டது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு. எல்லாரும், ஏன்னா அவரை விட மூத்தவர்கள்லாம் கட்சியில் இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. அதனால வந்து முதல்வர் வேட்பாளராக முன்னாடி டிக்ளேர் பண்ணப்படவில்லை. அதே மாதிரி 1977 எம்ஜிஆர் தனியாகத்தான் அவர் வந்து போட்டியிடலாம் இல்லை, அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் அவர் சேர்ந்துதான் பணியாற்றினார். அவர் ஊழல் எதிர்ப்புங்கிற விஷயத்தை முன்வைத்தார். கலைஞர் அரசில் வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள், அதுக்காக ஆளுநர் மாளிகை வரைக்கும் பேரணிலாம் பண்ணாங்க. அது அவர் தனியாக செய்யல, இடதுசாரிகளும் கூட இருந்தாங்க. ஸோ அதனால இவர்கள்லாம் வந்து கூட்டணியாக இருந்து தோளோடு தோல் நின்று இரண்டாம் கட்ட தலைவரோடு இருந்துதான் அதை செய்ய முடித்தார்கள். அதன் மூலமாகத்தான் ஒரு மாற்றம் வந்தது. ஸோ இவர் இந்த மாற்றத்துக்கான காரணத்தையே புரிந்து கொள்ளாமல் அவர் ஒரு பர்சனாலிட்டி அண்ணா முன்வைத்தது 97 வந்து ஒரு சும்மா ஒரு நேம் டிராப்பிங் மாதிரி சொல்லிட்டு போறார். அவருடைய அறிக்கைகளும் சரி, இதுலையும் சரி, ஒரு சீரியஸ்னஸே வெளிப்படவே இல்லை. ரெண்டாவது, நீங்க இந்த பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பை அவர் தன்னுடைய சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார். முக்கியமாக கபடதாரிகள் சொல்றது, ஓரணியில் இருக்கும் கபடதாரிகள் அப்படி சொல்றது. இதை எதிர்கொள்வதற்கு திமுக
திமுகவும் சரி பாஜகவும் சரி தடுமாறுகிறார்கள். அதை ஏன் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டியது? நீங்க ஓரடின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க திமுக. அப்படி ஒரு கடுமையான விமர்சனத்தை விஜய் செய்யும் போது அதை ஏன் எதிர்கொள்ள தயங்குகிறார்கள் திமுக? பாஜக வந்து அதுக்கு மேல பாஜக எந்த விதமான கருத்தை எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க எடுத்துக்கிறது எல்லாமே தமிழிசை வந்து ரொம்ப ஜோவியலா சொல்லிட்டு போறாங்க. என்ன தம்பி, அண்ணாமலையில எத்தனையோ இப்ப கட்சிகள் இருக்கு, நீங்களே ஏன் அண்ணாமலையில போனோம் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்திகள்லாம் பார்க்கும்போது விஜய் வந்து பாஜகவும் எதிர்கொள்ள தயங்குறது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் ஒரு சீரியஸ் இல்லாம எடுத்து போறாங்க. அதிமுகவும் எந்த விமர்சனத்தையும் தாவேகா மேல முன்வைக்கல அப்படின்றதையும் இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. நாம கேட்போம், நீங்க சொன்ன விமர்சனத்தை நம்ம கேட்போம். நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு ராம்.